ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். பொறுத்துக ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நூல்களும் நூல் ஆசிரியர்களையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மால்குடி டேஸ் என்ற நூலை எழுதியவர் ஆர்.கே. நாராயணன். இந்த மால்குடி டேஸ் நூல் ஃபஸ்ட்டு 1943ஆம் ஆண்டு இந்தியன் தாட் பப்ளிகேஷன் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு சிறுகதை தொகுப்பாக வெளியிடுறாங்க. எகைன் 1982ஆம் ஆண்டு பென்குயின் கிளாசிக் அப்படிங்கிற நிறுவனம் ரீபப்ளிஷ் பண்ணுறாங்க. மொத்தம் 32 சிறுகதைகளை இந்நூல் உள்ளடக்கியிருக்கு. தென்னிந்தியாவில் உள்ள மால்குடி டேஸ் என்ற கற்பனை நகரத்தை தழுவி இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. அடுத்து ஹர்ஷசரிதா. ஹர்ஷரினுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்நூல் விளக்குகிறது. இதனை எழுதியவர் பாணபட்டர். இந்நூல் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. பின்னாட்களில் சமஸ்கிருத நூல்கள் அதிகம் வெளிவர இந்நூல் முன்னோடியாக இருந்தது. அடுத்து அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரத்தை எழுதியவர் கௌடில்யர். மௌரிய பேரரசில் பிரதம மந்திரியாக பணியாற்றியவர். சாணக்கியர் என்றும் விஷ்ணுகுப்தர் என்றும் இவர் அழைக்கப்படுகின்றார். அர்த்தசாஸ்திரமானது நிர்வாக முறையை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் விளக்குகிறது. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்நூல் 1875ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. சத்தியத்தின் ஒளி என்று அழைக்கப்படும் நூல் பல சீர்திருத்த கருத்துக்களை உள்ளடக்கியதாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி மற்றும் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.